ஹாய், குட் மார்னிங். எந்திரிச்சு கிளம்பியாச்சு. இப்போ மணி வந்து 9 o'clock ஆச்சு. இப்போ இருந்து அப்படியே அவரு குளிச்சுட்டு இருக்காரு. ரெண்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பெங்களூர் போயிட்டு பவியை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான் இருக்கு. இங்கே வேற லெவலில் இருக்கு கிளைமேட். மணி 9 o'clock ஆகுதுன்னா செம்மையாக இருக்கு. மேலே அதுக்கு மேலே சூப்பராக இருக்கு. வாங்க போகலாம். காத்துக்கு அதுக்கும் செம்மையா இருக்கு. வா, இங்க பாருங்களேன். செம்மையா இருக்கு, வேற லெவல். ஓகே, இங்கிருந்து கிளம்பலாம். கிளம்பிட்டு நேரா பெங்களூரு. அவரு என்ன மோனிஷ் என்ன சொன்னார்னா, அங்க பார்டர்ல ஏதோ மசால் தோசை ஃபேமஸா, அங்க போலாம் அப்படின்னாரு. அங்க கடைக்கு போயிட்டு இங்க ராமேஸ்வரம் கஃபே போலான்னு பிளான். ஆனா வந்து இங்க தூரம் 1.5 hours வரும். அதனால சரி நைட் அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்க ஸ்பெஷல் மசால் தோசை சாப்பிட போறோம். ஓகே, இன்னும் ஒரு 10 minutes கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுப்போம். சொல்லுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். இப்போ ஒசூர்ல இருந்து கிளம்பிட்டோம். காலையிலே சொல்லிட்டேன், நீங்க எவ்வளவு சொல்லிருங்க. கிளம்பியாச்சு. கிளம்பி ஒசூர்ல இருந்து 2 பிளான்ல இருக்கோம். ஒண்ணு பெங்களூர்ல போய் பெங்களூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இல்ல மைசூர் போயிட்டு பேலஸ் சுத்தி பார்க்கலாம். ஆமா, நான் மைசூர் போனதே இல்லையா, அதனால ஆசை வந்துருச்சு. அதை கேட்டேன், இங்க வேணாம் போலாம், நான் இருக்கேன். தலைவர் வந்து கோஸ்ட் ரைடர் வந்து 3 நாள் விட்டு தொடர்ந்து வண்டி விட்டு அந்த மாதிரி ஆளு. அதான் பிரச்சனை கிடையாது. போய் சொல்றாரு போயிட்டு இருக்கோம். அது மசாலா தோசையா ரொம்ப பசிக்குது. ஆனா டைம் ஆயிடுச்சு. பவி கோயில் போயிட்டு இங்க சாப்பிட்டு கோயில் போலான்னு சொன்னாங்க. இவங்க கிண்ணி மாடு மசாலா தோசை சாப்பிடணும். சோறுதான் முக்கியம். ஒரு பாடல கட்டிப்பையில போய் மசாலா தோசை சாப்பிட்டு உள்ள போகணும். ஆமா, கிளம்பிட்டோம், போயிட்டு இருக்கிறோம். அங்க போயிட்டு கடையில போய் மசால் தோசையோட வீடியோ எடுக்கலாம். சரியா? டாடா டாடா. போட்டுருக்கான் பாரு ஆர்ட்ஸ் ரைட் சைட்ல. தமிழ்நாடு பார்டர். இதுக்கு அடுத்து ஃபுல்லா பெங்களூர், கர்நாடகா. இப்ப உள்ள போய் சாப்பிடலான்னு பார்த்தோம். நாங்க பெங்களூர் போற வழியில அத்திப்பள்ளி, அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல நம்ம ஸ்ரீநிதி வைபவ் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறோம். ஏன்னா தலைவர் இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடுவாரு. அந்த கர்நாடகா பார்டர் காமிடா, அப்படியே பேக் கேமரா. இங்க தெரியுதா? அதுதான் நம்ம பாண்டிச்சேரி பார்டர் மாதிரி. அங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். உள்ள போலாம். நல்ல பெரிய ரெஸ்டாரண்டா இருக்கு, போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வடை வந்துச்சு. போன்ல பிஸியா இருக்காரு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தனியா வச்சு இலையில வச்சு விடுவாங்க. இதுல பாருங்க, வடை கட்டுறது சாம்பார் சட்னி தான் வந்துச்சு. சாம்பார் இனிப்பா இருக்கு, ஆனா பரவாயில்ல. சட்னி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இது நார்மல் மசாலா தோசை. இது வந்து மைசூர் மசாலா தோசையா. கட் பண்ணி செம்மையா, அதாவது எப்படி சொல்றது, அந்த இதுவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா ஆனால் பறக்க இருக்கு. எல்லாத்துலயும் முக்கி பார்க்க போல தேங்காய் சூடு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு.
இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பூரி இப்போ வந்து இந்த பூரி கிழங்கு இல்லாம குருமா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூடா இருக்கு. அல்டிமேட் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? வேற லெவல், உண்மையிலே தரமா இருந்துச்சு. அந்த சாம்பார் தான் அல்டிமேட்டா இருந்துச்சு, சட்னி எல்லாம் வச்சு. அந்த சாம்பார் எங்க ஃப்ரெண்டு பவிக்கு பிடிக்காது. அவங்க நீங்க குடிசத்துல பாப்பீங்க இந்த வீடியோல. அடுத்து பவி பார்க்க தான் போறோம், அவரும் தான் போறோம். ஸோ அடுத்து பெங்களூர்ல சந்திக்கலாம். வணக்கம், வந்து விட்டோம். மேல நிக்கிறார் நண்பர். வெள்ள சட்டை நம்ம சொன்னோம்ல ஹோட்டல்ல சாப்பிடறப்ப அந்த இனிப்பு சாம்பார் பிடிக்காத பவித்ரன் அவரோட ரூம் தான் அது, அங்க இருக்காரு. மேல போலாம், லக்கேஜ்ல எடுத்துட்டு மேல போலாம். ஹாய் மட்டும் சொல்லிடு. ஊர்ல இருக்கும்போது பெங்களூர் வா கூப்பிட்டுட்டு 3ஆம் மாடியில ரூம் வச்சிருக்காரு. வந்தாச்சு பவி, பாருங்க வந்தன்னு. ஓகே, ஆனா செம்மையா இருக்கு ரூம். சினி, இங்க இருந்து கோவில் வியூ சூப்பரா இருக்கு, வேற லெவல். பாடி இங்க இருந்து நம்ம எங்க போறோம் தெரியல, பாக்கலாம். பையன்ல நம்ம கிளம்பியாச்சு. ட்ரெஸ் வந்து பவியோட ஓசி ட்ரெஸ். இது பவியோட ட்ரெஸ், ஓசி ட்ரெஸ். நீ இப்ப சொல்லுவ, அவர் ஏன்னா வீடியோல பேசும்போது நீ சொல்லி காட்டுவேன், மாப்பிள்ளை வரும் போட்டுக்க செட் ஆகுறதுன்னு. அதனால ஏன்னா இப்ப ஸ்டூடியோ பர்ச்சேஸ் போலாம் நினைச்சோம், இப்ப அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மைசூர் போறோம். இங்க எவ்வளவு தூரம் மைசூருக்கு? ஓகே, 170 இருக்கும். இப்படியே போலாம். மைசூர் பவி வந்து கடைக்கு போயிருக்கான், இவனோட ட்ரெஸ் மாத்தி வச்சு சிங்கிச்சான் சவுப்பு கடை சிங்கிச்சான். ஆமா, கிளம்பிட்டோம், பார்க்கலாம். இப்ப நம்ம நைஸ் ரோட்ல போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்னா மைசூர் போறோம். பவின் எவ்வளவு தூரம் இருக்கு தெரியாதா? 140-150 இருக்கும். ஒரு போட்டோ எடுக்கல பிஸியா இருக்காரு, மேப் பாத்துக்கிட்டே போய் கொண்டு. ஆமா, இந்த கப்பல் அருமையா இருக்கு, மிதக்குது ப்ளூ வேல். வணக்கம் கைஸ், ஒரு வழியா நாங்க வந்து பிளான் பண்ணி மைசூர் வந்துட்டோம். ஜூ பேலஸ் சுத்தி பார்க்க போறோம். சரி, வரவில்லை, கொஞ்சம் பயங்கரமா பசிச்சு அதான் ஹோட்டல் தேடி வந்திருக்கோம். இது இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடுங்க, அதெல்லாம் சொல்லி கட் பண்ணிடுது. நீ வேணா சிக்கன் சாப்பிடுங்க வேணும்னா, நான் வந்து வெஜ் தான் சாப்பிடுவேன். ஏதோ ஹோட்டல் பேர் என்னது? ஏதோ உள்ளே போலாம். ಲಿಮಿಟೆಡ್ ಮೀಲ್ಸ್ ಒಂದು ಬ್ರೆಡ್ ಮೀಲ್ಸ್ ಒಂದು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಖಾಲಿ 1 ಹೌದು ಬನಾನಾ ಖಾಲಿ 2 ಒಂದು ಮಸಾಲ ದೋಸೆ ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಕೊಡಿ. நல்லா பேசுறீங்க. நம்ம வந்து அன்டைம்னால
வெஜ் பிரியாணி அப்புறம் என்ன சொல்றாது கார்லிக் நான்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஹெவியா சாப்பிட முடியாது. வேற வழி இல்ல, மசாலா தோசை மறுபடியும் ஆர்டர் பண்ணோம். காலையிலே மசாலா தோசை, இப்பயே மசாலா தோசை. காலைல மசாலா தோசை சரியா சாப்பிடல, அதனால மசாலா தோசை. ஆமா, கை வைக்க கூடாது யாரு மசாலா தோசையில, கொண்டுருவேன். வரட்டும். வேற லெவல் நெய். அது என்னது? தோசை சாப்பிட்டு தோசை நம்மள வாங்குறாரு. நான் இவ்வளவு நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானு சோறு மட்டும் இருங்க. தோசை எனக்கு கொஞ்சம் தோசை இரு. என்னடா சட்னி வைக்கிறானே, வித்தியாசமா இருந்துச்சு. ஓ வேற லெவல் இருக்கு. இது என்னது? பூலியா? பூலி இல்லடா, பூலி. ஓ சூப்பரா இருக்கு. இது என்னது? வாவ், இரு எடுத்துக்கங்க. இரு, வா வித்தியாசமா இருக்கு. வா வா, எல்லாமே மாசா இருக்கு. இது ஒரு பூரியில் வைக்கிறாங்க. இந்த பூரி ஏதோ ஒரு பூரி ஆட்டே போடுவோம். வாவ், சூப்பரா இருக்கு. அது மசாலா தோசை கலர்ஃபுல்லா இருக்கு. உள்ள பாரு, கார சட்னி வச்சு. கார சட்னி அது கார சட்னியா? இனிப்பு சாம்பார் பாபிக்கு ரொம்ப பிடிச்சது. என்னங்க என்ன பண்ண பாபி? வேற லெவல்ல இருக்கு. இது என்ன வச்சுக்கிட்டே இருக்காங்க? இது என்ன? வடை, வெங்காய வடை, வாழைப்பழம், என்னென்னமோ வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஆர்டர் பண்ண மீல்ஸ் வந்துருச்சு. மீல்ஸ்லயுமே பூரி வைக்கிறாங்க. இது என்னது? என்ன ரைஸ் இது? இன்னும் ஒரு மணி எத்தனை எத்தனை வெரைட்டி இன்னும்? சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஆனா அந்த மீல்ஸுக்கு உங்களுக்கு தெரியுமா? அது 2 வெரைட்டியான மீல்ஸ் இருந்துச்சு. அன்லிமிட்டட் ஒன்று, லிமிட்டட் ஒன்று. அன்லிமிட்டடுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து தோசை, அக்கி ரொட்டி, இன்னொன்று பூரி 2-3 நிறைய வச்சாங்க. நல்லா டேஸ்டா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த இதுக்கு சால்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா போட்டுருக்காங்க. சாம்பார் அதுக்கெல்லாம் சால்ட் தனியா கொடுத்துறாங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் ஓகே, சூப்பரா இருக்கு. ஆனா உண்மையிலே நல்லா இருக்கு. நான் தோசை சாப்பிட்டு தோசை, ஆனா காலைல சாப்பிட்ட மாதிரி இல்ல. ஓகே தான். கொஞ்சம் இருந்து அடுத்து ஜூ போறோம், அங்க போய் பார்க்கலாம். உள்ள வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு. 4 அவங்க வந்துட்டு இருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு பர்சன் அடல்ட்டுக்கு வந்து 100 rupees, மொத்தம் 400. சில்ட்ரனுக்கு வந்து 50 rupees. நம்ம எடுத்தாச்சு. 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ உள்ள போலாம்.
ஆக்சுவலா நாங்க ஜூ போனோம். ஜூ போயிட்டு சரியான ஜூ மழை. போறோம் இல்ல, ஜூ போயிட்டு இல்ல அதான் போயிட்டு வந்துட்டு சரியான மழை. அதனால ஒரு பெரிய இதாயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிட்டோம். ஏன்னா மழை வந்துருச்சு, அதனால மைசூர் பேலஸ் போக முடியல. அதன் காரணமாக இப்ப நம்ம கோரமங்கால இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இது ஃபுல்லாமே பப்பு தான் ஃபுல்லாமேவும். ஸோ உள்ள போய் வைப் பண்ணலாம். For the belly dancers.